ஓம் முருகா, என் அன்பு பிள்ளையே, இன்று நீ கேட்ட பரிசு ஒன்று உனக்காக காத்து கொண்டு இருக்கின்றது. நான் உன் இல்லத்திற்கு வந்து குடியேறி உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையும் ஒளியால் நிரப்புவேன். உனது வீடு இனி இருளை காணாது. உன் மனம் இனி தனிமையை உணராது. உன்னை குறை கூறியவர்களின் சொற்கள் காற்றில் கறந்து போகும். உன்னை தள்ளி வைத்தவர்களின் கைகள் திரும்பி வந்து உன் கதவின் முன் தலை குனிந்து நிற்கும். நான் இருக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த குழப்பமும் நீண்ட நாட்கள் தங்காது. நீ நம்பிக்கையோடு முன்னேறு. ஏனெனில் நான் உன் பாதையில் தடையாக நிற்கும் ஒவ்வொரு கவலையும் அகற்றி விட்டேன். நீ மகிழ்ச்சி பாதையில் நீ செல்வாய். உன் முதுகுக்கு பின்னால் யார் என்ன விமர்சனம் செய்தாலும் அதை திரும்பி கூட பார்க்காதே. ஏனென்றால் நாய்களின் சத்தத்தை சிங்கங்கள் கவனிப்பதில் அது போலத்தான். நீ முன்னோக்கி நடந்து கொண்டே இரு. உன்னுடைய முயற்சிக்கான வெற்றி நிச்சயம் கிடைக்கும். வாழ்க்கையில் வழி தந்த சிலரையும், குறை சொன்ன சிலரையும், துரோகம் செய்தவர்களையும், ஒதுக்கியும் காயப்படுத்தியவர்களையும் மன்னித்து கடந்து சென்றுவிடு. வாழ்க்கையில் நல்லது செய்ய பல பாதைகள் உனக்காக இருக்கின்றன. வாழ்க்கையில் எல்லா தானங்களும் பிறரை வாழ வைக்கும். ஆனால் நிதானம் மட்டுமே தன்னையும் வாழ வைத்து பிறரையும் வாழ வைக்கும். வாழ்க்கையில் அனுசரித்து செல்பவர்கள் எல்லாம் ஏமாளிகள் அல்ல. உறவுகள் நீடிக்க வேண்டும் என்பதில் அக்கறை கொண்டவர்கள். இன்று நீ கேட்ட பரிசு ஒன்று உனக்காக காத்து கொண்டு இருக்கின்றது. உன்னுடைய பெயரால் அறிமுகம் செய்வதை விட செயலால் அறிமுகம் செய்து கொள். இந்த உலகம் என்றும் உன்னை மறக்காது. நீ தேவைப்படாத வரை உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். உன் தேவை வேண்டுமெனில் உடனே உன் புகழ் பாடுவார். அதில் மயங்காதே. உன்னை விலக்கியவர்களுக்கு எப்போது உன் உதவி தேவைப்படுகின்றதோ அப்போது அவர்களை நீ ஒதுக்கிவிட்டு அவர்களின் வழியிலேயே அவர்களுக்கு பாடம் கற்பித்து விடு. சிந்தித்து செயல்படு பிள்ளையே, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். வாழ்க்கையில் கஷ்டத்தை கடந்து வந்தேன் என்று சொல்லாதே. எந்த கஷ்டத்தையும் கடந்து வருவேன் என்ற நம்பிக்கையுடன் போராடு. அனைத்தும் சாத்தியமாகும். இன்று நீ கேட்ட பரிசும் அற்புதமும் அதிர்ஷ்டமும் உன் வீடு தேடி வந்து காத்திருக்கின்றது. பெற்றுக்கொள். ஓம் முருகா.